Good morning students. நம்ம போன லெசன் நியூரல் சிஸ்டம் அது நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் அப்படிங்கிற ஒரு லெசனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்போஸ் நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம். அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பயங்கள் ஏற்படும். அப்போ நம்ம உடம்பை நம்ம இதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு சில ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு நம்ம ஹார்மோன் செக்ரேட் பண்ணால் அந்த ஹார்மோன் பேர் என்னென்னா அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோனுக்கு 3F ஹார்மோன் பேர். அப்போ அந்த சேஞ்சஸில் இருந்து நம்ம பாடியை அந்த ஹார்மோன் செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் எண்டோக்ரைன் சிஸ்டம்னு பேர். இப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாங்க, அப்போ நம்மளுக்கு உள்ளக்க ஒரு பயங்கள் ஏற்படும். அப்போ நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஸ்வீட் ஏதாவது முன்னாடி வச்சுருந்தாங்கன்னா நம்ம வாயில் சலைவா செக்ரேட் ஆகுது. அப்போ அதுக்கு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அப்போ இந்த ஹார்மோனெல்லாம் செக்ரேட் பண்ணுறவங்க யாருன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான். சரியா? அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹியூமன் பாடியுடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணக்கூடியது. அது எதோட சேர்ந்து ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் மட்டும் தனியாக ஆக்டிவேட் பண்ணாது, அது நியூரல் சிஸ்டத்தோடையும் சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணு. அப்போ நியூரல் சிஸ்டமும் எண்டோக்ரைன் சிஸ்டமும் தே கோஆர்டினேட் டு control regulate the physiological function of body. The endocrine system it influences the metabolic activity by means of hormones. எப்படி அதை ரெகுலேட் பண்ணுதுன்னா it secretes some hormones செக்ரேட் பண்ணும். ஹார்மோன் அப்படின்னா டு எக்ஸைட், அதாவது தூண்டுதல். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எந்த ஒரு செயலையும் தூண்டக்கூடிய செயலை செய்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் தேவை. அப்போ ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா டு எக்ஸைட், அதாவது தூண்டக்கூடிய செயலை செய்யக்கூடியது. அப்போ அந்த ஹார்மோன்ஸ் எப்படி தூண்டும் அப்படின்னா பிளட்டில் போய் கெமிக்கல் மெசஞ்சர்ஸாக பிளட்டுக்குள்ளே போய் அந்த பிளட்டில் சர்க்குலேட் ஆகி அந்த கெமிக்கல் சிக்னல்ஸை ஸ்பெசிஃபிக்கலி அதாவது எந்த ஆர்கனுக்கு தேவையோ அந்த ஆர்கனுக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதான் கால் டார்கெட் ஆர்கன் அண்ட் டார்கெட் டிஷ்யூஸ். அப்போ அந்த ஹார்மோன்ஸ் ஆனது நம்மளுடைய ஆக்டிவிட்டியை அந்த டார்கெட் ஆர்கனில் போய் விழும்போது அதனுடைய ஆக்டிவிட்டியை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது ஸ்லோ டவுன் பண்ணலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அப்போ ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா டு எக்ஸைட் அப்படிங்கிறது. பாருங்க, ஹார்மோன்ஸ் அதாவது செக்ரேட் பர்மனெண்ட்ல, அதாவது இப்போ பிளட்டுக்குள்ளே போயிட்டு அது கெமிக்கல் சிக்னல் அதில் சர்க்குலேட் ஆகி டார்கெட் ஆர்கனுக்கு போகும்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ஆனது பிளட்டில் அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்காது. அது லிவருக்குள்ளே போயிட்டு அது இன்ஆக்டிவேட் காம்பவுண்ட்ஸாக மாறி கிட்னி வழியாக எக்ஸ்கிரேட் ஆயிரும். அதான் கொடுத்துருக்காங்க. ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரேட்டட் do not remain permanently in the blood but are converted by the liver into inactive compounds excreted by the kidneys அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்மோன்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இட் ஆக்டிங் as a catalyst, organic catalyst or coenzyme specific function to the target organ. ஒரு குறிப்பிட்ட ஆர்கனுடைய ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை அது தூண்டுதனால அதுக்கு பிறகு கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்னு பேர். த டார்கெட் ஆர்கன்ஸ் கண்டெயின் ரிசப்டார் மாலிகுல் எய்தர் அந்த சர்ஃபேஸ் ஆர் வித்தின் த செல்ஸ். அதாவது ஹார்மோன்ஸ் அது எப்படி கலெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னா அந்த டார்கெட் ஆர்கன் அதனுடைய மேல்புற செல்லில் அதை கவரக்கூடிய ரிசப்டார்ஸ் உணர்வு ஏற்பிகள் அதில் இருக்கும். அதான் ரிசப்டார்ஸ் உணர்வு ஏற்பிகள் அதில் சர்ஃபேஸ்க்குள்ளேயோ அல்லது செல்லுக்குள்ளேயோ இருக்கக்கூடியது. ஆல் டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் கம் இன் கான்டாக்ட் வித் only the cell that can contain receptor molecule specific for the hormone or physiological activity. அதாவது என்னது, அதாவது நிறைய ஹார்மோன்ஸ் போய் அந்த செல்லுக்குள்ளே கான்டாக்ட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ரிசப்டார்ஸ் குறிப்பிட்ட ஹார்மோன்ஸை மட்டும் கவரக்கூடியது. அப்போ அந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதை ஆக்டிவேட் பண்ணும். எ சிங்கிள் ஹார்மோன் மே ஹாவ் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் எ சிங்கிள் டார்கெட் ஆன் த டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ். ஒரு ஹார்மோனே நிறைய ஃபங்க்ஷன்ஸே பண்ணக்கூடியது, ஒரு ஆர்கனை போய் ஆக்டிவேட் பண்ணி நிறைய ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது இருக்கும். அதே மாதிரி சில ஹார்மோன்ஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடியது. அது என்ன அப்படின்னா க்ரோத்து, பியூபர்ட்டி அண்ட் ப்ரெக்னன்சி, ரொம்ப நாள் கழித்து நம்ம உடம்புல சுரக்கக்கூடியது, அது ரொம்ப நாளைக்கு நம்ம லைஃப் லாங் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு என்னது லாங் டேர்ம் சேஞ்சஸை கொடுக்கக்கூடியது. சில ஹார்மோன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மெனி ஆர்கன் அண்ட் ஆர்கன் அட் த சேம் டைம். அதாவது ஹார்மோன்ஸ் ஒரே நேரத்தில் ஆர்கன்ஸையும் இப்போ
நம்ம ஹார்மோன்ஸில் வந்து டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா ஹார்மோன் செக்ரேஷன்ஸில் டெஃபிஷியன்சி இருக்குது அது குறையுதோ அல்ல எக்ஸஸ் ஆனாலும் டிஸார்டர்ஸை உருவாக்கக்கூடியது. அப்போ ஹார்மோன்ஸ் கோஆர்டினேட் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஃபிசியாலஜிக்கல் மென்டல் ஆக்டிவிட்டி அண்ட் மெயின்டைன் ஹோமியோஸ்டேசிஸ். அதாவது நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய உடலுடைய எல்லா செயல்களையும் கரெக்டாக செய்கிறதுக்கு தன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு யாருன்னா ஹார்மோன்ஸ் தான். Hormones are composed of water soluble proteins, peptides and amines or fat soluble steroids. அது ஹார்மோன்ஸை 3 விதமாக பிரிக்கலாம். ப்ரோட்டீன்ஸுன்னு ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். ஏன்னா அது வந்து ஹார்மோன்ஸாக இருந்தாலும் சரி என்சைம்ஸாக இருந்தாலும் தே ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸு. அமினோ ஆசிட்ஸ் நிறைய சேர்ந்தால் ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் சாலிபிள் ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம் அல்லது பெப்டைட்ஸாக இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரோட்டீன்ஸ் சேர்ந்து இருக்கலாம், அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து இருக்கலாம் அல்லது அமைன்ஸாக இருக்கலாம், அது ஃபேட் சாலிபிள் ஸ்டீராய்ட்ஸ் அதாவது கொழுப்பு கலந்த என்னது ஹார்மோன்ஸாகவும் இருக்கு, கொழுப்பு கலந்த பொருளாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் யாராரு பாருங்கள். பினியல் கிளாண்ட் இங்கே இருக்குது. நம்மளுடைய பாருங்கள் இந்த இடத்துல ஹைப்போதலாமஸ் கிட்ட இங்கே இருக்க பினியல் கிளாண்டு, இது வந்து போஸ்டியர் பிட்யூட்டரி கிளாண்டு. இங்கே பாருங்கள் தைராய்டு கிளாண்ட் இங்கே இருக்குது, தைமஸ் இங்கே இருக்குது, அட்ரினல் கார்டெக்ஸு, பேங்க்ரியாஸ் இங்கே இருக்குது, ஓவரி, அடுத்து வந்து டெஸ்டிஸ். இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடியது. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. எந்தெந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் என்னென்ன எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் உடைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நான் டைப்ஸ் ஆஃப் இப்போ ஹார்மோன்ஸ் சொன்னேன். அமைன்ஸாக இருக்கலாம், பெப்டைட்ஸாக இருக்கலாம், ஸ்டீராய்ட்ஸாக இருக்கலாம்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் அமைன்ஸுக்கு கெமிக்கல் அதோடைய அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் அதோடைய நேச்சர் என்ன இருக்குது, என்ன எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்மால் வாட்டர் சால்வ் டிரைவ்டு ஃப்ரம் தைரோசின் அண்ட் ட்ரிப்டோஃபேன். அமைன்ஸ் வந்து ட்ரிப்டோஃபேனாக இருக்கலாம், தைரோசின் அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது அது எக்ஸாம்பிள் என்ன, அட்ரினலின், நார் அட்ரினலின், மெலட்டோனின், தைராய்டு ஹார்மோன். இந்த ஹார்மோன்லாம் இதுக்கு அமைன்ஸுக்கு எக்ஸாம்பிள். அது பெப்டைட் ஹார்மோன் வந்து வாட்டர் சால்யூபிள் ஹார்மோனு, நீரில் கரையக்கூடியது. அது யாருன்னா இன்சுலின், குளுக்கோகான் அண்ட் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸு. அடுத்து ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதாவது ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா கொனான்ஸில் இருக்கக்கூடியது, அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸு, டிரைவ்டு ஃப்ரம் கொலஸ்ட்ரால், மோஸ்ட்லி லிப்பிட் சாலிபிள். அதாவது அதில் வந்து நிறைய ஃபேட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸ்டீராய்ட்னாவே ஃபேட்டுன்னு அர்த்தம். அப்போ அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் யாருன்னா கார்டிசோல், ஆல்டோஸ்டீரான், டெஸ்டோஸ்டீரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான். இதெல்லாமே ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ். இது எல்லாமே நல்லா கவனம் கொடுத்துக்கோங்க. இந்த ஹார்மோன் கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது 3. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். நம்மளுடைய கிளாண்டுலர் சிஸ்டத்தில் எண்டோக்ரைன் கிளாண்டுலர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிளாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எண்டோக்ரைன், ஒன்று எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்னு 2 கிளாண்ட்ஸ் இருக்குது. எக்ஸோக்ரைன் அப்படிங்கிறது செக்ரேட் என்சைம். எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸும் என்சைம்ஸை செக்ரேட் பண்ணோம். எக்ஸோக்ரைன்னா தே ஹாவ் த டக்ட் இருக்கும். அது செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸை அந்த டார்கெட் ஆர்கனுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு குழாய் போன்ற அமைப்பு அதுக்கு தேவை. ஆனால் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் தேர் இஸ் நோ டக்ட், அதில் டக்ட் இல்லை. அது செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை எந்த டார்கெட் ஆர்கனுக்கோ அல்லது டிஷ்யூஸ்க்கோ தேவையோ அந்த டிஷ்யூஸில் டைரெக்டாக கொண்டு போய் அதை கொடுக்கக்கூடியது. அப்போ எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சலைவா அண்ட் ஸ்வெட், அதாவது நம்ம உடம்புல செக்ரேட் ஆகக்கூடிய அது சொல்கிறோம் இல்லையா வேர்வை, அதுதான் என்னது அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். they have duct that carry the substance to the membrane surfaces. எக்ஸாம்பிள் salivary gland, gastric gland. எண்டோக்ரைனுங்கிறது ductless gland. Ducts release their hormones to the surrounding tissue fluid. Hormones circulate around the body and eventually reach the target organ. அதாவது நம்மளுடைய பிளட் வழியாக போய் சர்க்குலேட் ஆகி பிளட்டில் போய் சர்க்குலேட் ஆகி கரெக்டாக அந்த ஆர்கனுக்கு கொண்டு போய் விட்டுரும். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் யாராக இருப்பாங்கன்னா பிட்யூட்ரி, தைராய்டு, பேராதைராய்டு, பினியல், அட்ரினல், தைமஸ் ஆர் ஆல்சோ known as எக்ஸ்க்ளூசிவ் எண்டோக்ரைன் கிளாண்ட். அதாவது அதில் டக்ட் இல்லை, அது எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்லுவாங்க. இது ஏற்கனவே டயக்ராம் காமிச்சா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா
பார்சியலி எண்டோக்ரைன் கிளாண்ட் ஒன்று, நியூரோ எண்டோக்ரைன் கிளாண்டு 2 கிளாண்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது வந்து நியூரல் ஃபங்க்ஷனையும் பண்ணும், அதே சமயம் ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அதுக்கு பேர் நியூரோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னு பேர். யாருக்கு? ஹைப்போதலாமஸுக்கு. ஆனால் பேங்க்ரியாஸு, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட், எபித்தீலியம், கிட்னி, அதாவது ஹார்ட்டு, கொன்னான்ஸ், இது எல்லாமே இதுக்கு என்னது பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னு பேர். அப்போ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸு. நியூரல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னால் என்ன, பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னால் என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஹைப்போதலாமஸ் வந்து நம்மளுடைய பிட்யூட்டரியுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது பிரெயினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோன் ஷேப் ஸ்ட்ரக்சரு. ஏன்னா அது வந்து பிட்யூட்டரி ஸ்டாக்குள்ளே இருக்கக்கூடிய, அது எதை முடிவுன்னா பிட்யூட்டரியுடைய தண்டு பகுதியில் முடிவடையக்கூடியது. அது மட்டும் இல்லை, இது வந்து இப்போ ஹைப்போதலாமஸுங்கிறது நர்வஸ் சிஸ்டத்துக்கு எண்டோக்ரைன் சிஸ்டத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் போன்ற அமைப்பு தான் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது. பிட்யூட்டரி கிளாண்ட் அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மாஸ்டர் எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொன்னாலும், ஹைப்போதலாமஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க யாருன்னா ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸில் குரூப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கக்கூடியது. அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, பிட்யூட்டரியுடைய செக்ரேஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறக்கூடிய எல்லா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் எதில் இருப்பாங்கன்னா ஹைப்போதலாமஸில் இருக்கும். அதனால தான் பிட்யூட்டரி வந்து மாஸ்டர் கிளாண்டில் இருந்தாலும் அந்த மாஸ்டர் கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா ஹைப்போதலாமஸ். இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ், அதாவது இந்த வந்து ஹைப்போதலாமஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து ஒன்று ரிலீசிங் ஹார்மோனாக இருக்கலாம் அல்லது இன்ஹிபிட்டரி ஹார்மோனாக இருக்கலாம். அதாவது ஒரு டார்கெட் ஆர்கனுக்கு போச்சுன்னா அதனுடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் அல்லது அதனுடைய ஆக்டிவிட்டியை குறைக்கக்கூடியதாகவும், இன்ஹிபிட்னா குறைத்தல், தடுத்தலாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லை, த பேசல் ரீஜன் ஆஃப் த பிரெயின், த ஹைப்போதலாமிக் ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் பிளட் வெசல் கனெக்ட்ஸ் ஹைப்போதலாமஸ் அண்ட் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. அதாவது பிரெயினுடைய கீழ்ப்பகுதி ஹைப்போதலாமஸையும் ஆன்டீரியர் பிட்யூட்டரியையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு என்ன பேர்னா ஹைப்போதலாமிக் ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் பிளட் வெசல் பேர். அது என்ன செய்யும் அப்படின்னா, ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸை என்னது அதாவது ஹைப்போதலாமஸ் வந்து ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணி அது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரேஷனை வந்து அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை அது செய்யக்கூடியது. Posterior pituitary இல்லையா, it is connected to the hypothalamus by means of hypothalamic hypophyseal axis. இப்போ ஆன்டீரியர் ரீஜன் வந்து கனெக்டாக இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸோடைய இணைக்கக்கூடிய ஆன்டீரியர் ரீஜன் வந்து ஹைப்போதலாமஸோட கனெக்டாக இருக்க பகுதிக்கு பேர் என்னென்னா ஹைப்போதலாமிஸ் ஹைப்போஃபைசியல் போர்ட்டல் பிளட் வெசல் பேர். அதுவே போஸ்டீரியர் ரீஜன் வந்து ஹைப்போதலாமஸோட இணையக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் ஹைப்போதலாமிக் ஹைப்போஃபைசியல் ஆக்சிஸ். 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி, நல்லா கவனம் வச்சு படிங்க. அது மாதிரி இது என்ன செய்யும் அப்படின்னா, போஸ்டீரியர் பிட்யூட்டரி செக்ரேட் பண்ணக்கூடிய செக்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஆக்சிஸோட வேலை. ஹைப்போதலாமஸ் வந்து நம்மளுடைய ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது நம்ம உடல் தன்னிலையை படுத்துறது, பிளட் ப்ரெஷரு, பாடி டெம்பரேச்சரு, எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ் ஆஃப் த பாடி, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய லிம்பிக் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க யார். இங்கே பாருங்கள், பிட்யூட்டரி கிளாண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிட்யூட்டரி கிளாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லா டர்ஷிகா போனிகேவிட்டி, அது ஸ்பீனாய்டு போனில் இருந்து அது ஸ்பீனாய்டு போனுடைய செல்லா டர்சிகா அப்படிங்கிற பகுதியில் ஸ்பீனாய்டு போனுடைய பேஸ் பகுதியில், அதாவது பிரெயினுடைய பேஸில் இருக்கக்கூடிய ஸ்பீனாய்டு போனுக்குள்ள ஹைப்போதலாமிக் ரீஜனுடைய அந்த பிரெயின் ஸ்டாக்கோ பிரெயினோட ஹைப்போதலாமிக் ரீஜன் பிரெயினோட இணையக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் இன்ஃபண்டிபுலம் பேர். அது வந்து 1 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய 0.5 கிராம் வெயிட் இருக்கக்கூடியது. பிட்யூட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ரீஜன் இருக்கும், போஸ்டீரியர் ரீஜன் பேர் இருக்கும். ஆன்டீரியர் ரீஜனுக்கு பேர் அடினோ ஹைப்போஃபைசிஸ்னு பேர். இட் இஸ் கிளாண்டுலர் ரீஜன் பேர். அதுக்கு போஸ்டீரியர் ரீஜனுக்கு நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னு பேர். அது வந்து நியூரல் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது. இந்த ஆன்டீரியர் லோப் வந்து ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய பேரஞ்சல் எபித்திலியத்திலேருந்து ஆரிஜினேட் ஆகும். அந்த பகுதிக்கு என்ன பேர்னா ராத்திக்ஸ் பவுச்சுன்னு பேர். அதுவே போஸ்டியர் லோப் வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும்னா இட் இஸ் த அவுட் க்ரோத் ஆஃப் த ஹைப்போதலாமஸ். அதாவது பிரெயினுடைய பேஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸுடைய ஒரு அவுட் க்ரோத் தான் என்னது
போஸ்டியர் ரீஜன் அப்படிங்கிறது இந்த அடினோ ஹைப்போஃபைசிஸில் பார்த்தீங்கன்னா 3 லோப்ஸ் இருக்கும். பாஸ் இன்டர்மீடியா, பாஸ் டிஸ்டாலிஸ், பாஸ் டியூபராலிஸ் அப்படிங்கிற 3 ரீஜன்ஸ் இருக்கும். நியூரோ ஹைப்போஃபைசிஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாஸ் நர்வோசான்னு பேர். பாருங்கள், அடினோ ஹைப்போஃபைசிஸில் 3 ஜோன்ஸ் இருக்கும். யாரானா பாஸ் இன்டர்மீடியா, பாஸ் டிஸ்டாலிஸ், பாஸ் டியூபராலிஸ்ன்னு. அது நியூரோ ஹைப்போஃபைசிஸில் இன்னொரு பேர் பாஸ் நர்வோசான்னு பேர். அடுத்து டயக்ராம் பார்ப்பீங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் பிட்யூட்ரி கிளாண்டு. இது வந்து போஸ்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டு. இது ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டு. இங்கே பாஸ் இன்டர்மீடியாங்கிறது இது. பாஸ் டிஸ்டாலிஸ் அப்படிங்கிறது இந்த பகுதி. பாஸ் மீடியாங்கிறது இந்த பகுதி. இதெல்லாம் பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் 3 ரீஜன்ஸ் இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இன்ஃபண்டிபுலம் இங்கே பாருங்கள், இது இல்லையா, இதுதான் இன்ஃபண்டிபுலம் அப்படிங்கிறது. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸினுடைய இன்ஃபண்டிபுலம் இணையக்கூடிய பகுதியில் தான் என்னது பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கும். பார்த்துக்கோ, நல்லா பாருங்கள். பிட்யூட்ரி கிளாண்டும் ஹைப்போதலாமஸும் இணையக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் என்னது இன்ஃபண்டிபுலம் அப்படிங்கிறது. இப்போ அங்கே பாருங்க, இங்கே தான் இருக்குது ஹைப்போதலாமஸ் ஹைப்போஃபைசியல் ட்ராக்ட் அப்படிங்கிறது இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். உங்கள் புக்கிலையும் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். இந்த ஆன்டியர் லோப் இருக்கு இல்லையா, பிட்யூட்ரி கிளாண்ட் ஆன்டியர் லோப் இருக்கு இல்லையா, இது செக்ரேட் 6 ஹார்மோன்ஸ் 6 ஹார்மோன்ஸை சுரக்கும். அது என்னென்னா growth ஹார்மோன் ஒன்று, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அடினோகார்டிகோட்ராபிக் ஹார்மோனு, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன், லியூட்டியோட்ராபிக் ஹார்மோன் 6 ஹார்மோன்ஸ் இருக்கும். இன்னொன்று என்னென்னா மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது லோயர் அனிமல்ஸில் மட்டும் இருக்கக்கூடியது. ஹையர் அனிமல்ஸில் இருக்காது, அந்த ஹார்மோன் செக்ரேட் பண்ணாது. போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோப் செக்ரேட் 2 ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அது யாரானா வாசோப்ரோசின் அண்ட் ஆக்சிடோசின் அப்படிங்கிற 2 ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஹார்மோன்ஸ் பேரை நல்லா படித்து வச்சுக்கோங்க. 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடைய அதிகமாக செக்ரேட் ஆனால் என்ன ஆகும், இது குறைவாக செக்ரேட் ஆனுங்கிறத அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்ப்பீங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் அண்ட் த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை ஒரு டேபிளர் காலம் கொடுத்து அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில். தைரோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணும். கொண்டோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்து எஃப்எஸ்ஹெச் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். கொண்டோட்ராஃபிக் ஹார்மோன் வந்து ரிலீசிங் ஹார்மோன் வந்து ஏசிடிஹெச் ஹார்மோன் செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். அதை வந்து க்ரோத் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன் வந்து ஜிஹெச் செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி க்ரோத் ஹார்மோன் இன்கிபிட்டிங் ஹார்மோன் க்ரோத் ஹார்மோனை இன்கிபிட்ஸ் பண்ணுறது. ப்ரொலாக்டின் இன்கிபிட்டிங் ஹார்மோன் வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் செக்ரேஷனை இன்கிபிட் பண்ணும். எம்எஸ்ஹெச் அப்படிங்கிறது மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை இன்கிபிட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி இன்கிபிட் பண்ணக்கூடிய வேலையும் ஹார்மோன் செய்யும், அதே மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய வேலையும் செய்யும். ரெண்டையும் செய்கிறது தான் என்னது ஹார்மோன்ஸோட